தொடர்ந்து நம்மோடு சினிமா செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா வணக்கம். தற்போது தயாரிப்பாளர் கே ராஜனுடைய திரைப்பயணத்தை நீங்க விவரிக்கலாம் ராஜா. வணக்கம். சில நாட்களுக்கு முன்புதான் தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி அகால மரணம் அடைந்தார். இந்த அதிர்ச்சியிலிருந்தே திரையுலகம் இன்னும் மீளவில்லை. அதற்குள் தயாரிப்பாளர் கே ராஜன் தற்கொலை செய்து இறந்து விட்டார் என்ற செய்தி மிகவும் திரைத்துறையினரை அதிர்ச்சியுள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக தயாரிப்பாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாகி இருக்கிறது. கே ராஜன் தயாரிப்பாளர் மட்டும் இல்லாமல் இயக்குனராகவும் எழுத்தாளராகவும் நடிகராகவும் பன்முகத்தன்மை உட்பட்டவராக இருந்தார். தயாரிப்பாளராக சுரேஷ் நடித்த பிரம்மச்சாரிகள் மூலம் திரைப்படம் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானார். தொடர்ந்து டபுள்ஸ், அதே போல் அவள் பாவம், நினைக்காத நாளில ஆகிய படங்களை அவர் தயாரித்திருக்கிறார். அதே போல் நிழல் ரவி, சரத்குமார் நடித்த நம்ம ஊரு மாரியம்மா மற்றும் அப்பாஸ் குணால் நடித்த உணர்ச்சிகள் ஆகிய படங்களை அவர் இயக்கியிருக்கிறார். தங்கமான தங்கச்சி, சின்ன பூவை கில்லாதே உள்ளிட்ட படங்களுக்கு கதையாசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். மைக்கேல் ராஜ், சொந்தக்காரன், உளவுத்துறை, கபடி கபடி மற்றும் துணிவு, பகாசுரன் உள்ளிட்ட பல படங்களில் சிறிய மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு இசை வெளியீட்டு விழாவில் சிறிய படங்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக அவர் நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். கடந்த 2000ஆம் ஆண்டில் சென்னை விநியோகஸ்தர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பெடுத்திருக்கிறார். இவர் மகன் பிரபுகாந்தும் ஆரம்பத்தில் நடிகராக அறிமுகம், அவரும் ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். இவருக்கு பிரபலமானது அந்த கே ராஜன் திரைப்பட ஆடியோ வெளியீட்டு விழாவில் அவர் பேசும் அந்த பரபரப்பான பேச்சுகள். சிறிய பட்ஜெட் படங்களுக்கு அவர் ஊக்குவிக்கும் விதம் பலராலும் பாராட்டப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய இந்த மரணம் செய்தி திரையுலகத்தினரை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜா.